வணக்கம். வெல்கம் டு ராஜா ஜோதிடம். இன்னைக்கு நம்ம ரிஷப ராசிக்கு ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. முதல் வேலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜாப் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா, சுக்கிரன் கேது உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனாலங்க உங்களுக்கு நிறைய வேலை அப்படிங்கிறது இருக்குங்க. நிறைய ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கும். புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. அது ஒரு ப்ரொமோஷனாகவும் இருக்கலாம். அது ப்ரொமோஷனுக்காக உங்களை ஒரு டெஸ்ட் பண்றதுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் இருக்கலாங்க. உங்களோட சீனியர்ஸ், உங்களோட மேனேஜர்ஸ் ஓகே முதல்ல இந்த பொறுப்பை கொடுத்து பார்ப்போம், இதை கரெக்டா பண்ணிட்டா அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கலாம், ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் இந்த டைம் பீரியட்ல நீங்க என்ன யோசிப்பீங்கன்னா, இவர் ஏன் இவ்வளவு வேலையை நம்மளுக்கு கொடுக்குறாரு, இந்த வேலையை நம்மளால பண்ண முடியுமோ இல்ல பண்ண முடியாதோ, இது கொஞ்சம் ஓவரா இருக்கே, நம்மளை மட்டும் ஏன் டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களே நிறைய ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது பண்ணிக்குவீங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, சுக்கிரன் கேது கேது அப்படிங்கிறது அந்த விரக்தி மனப்பான்மை கொடுக்குங்க. அதே மாதிரி ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு சின்னதா அதாவது தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க, அதை உங்களுக்கு கொடுக்கும். அப்படிங்கிறதுனால நீங்க அதையெல்லாம் எதையுமே மைண்ட்ல எடுத்துக்காம என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதுல பெஸ்ட் 100% எஃபிஷியன்சி போடுறப்போ நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குதுங்க. அதே மாதிரி நிறைய பேர் வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. கண்டிப்பா ஃபாரின் போகலாம். ஏன்னா 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ஜென்ம ராசிலே இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. அங்கதான் 6ஆம் அதிபதி இருக்கிறாருங்க. கண்டிப்பா வெளிநாட்டுக்கான அமைப்பு நல்லா இருக்குதுங்க. உங்க ஜாதகத்திலையும் கோச்சாரம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த டைம் பீரியட் நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஃபாரின் போகலாம். சரிங்களா? இதுக்கு அடுத்து பிசினஸ் தொழில் எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா, 10ஆம் இடத்துல ராகு பகவான், 11ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறாருங்க. குரு பகவான் 3ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சிருக்கிறாருங்க. சோ இந்த டைம் பீரியட் தொழில் நல்லா இருக்குதுங்க. எல்லாமே உங்களுக்கு ஓகே. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, யாரெல்லாம் இந்த பார்ட்னர் சேர்ந்து 2 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணீங்க, பார்ட்னர்ஷிப்ல ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் அப்படிங்கறது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ரிஷபராசி நண்பர்கள், பிசினஸ் நல்லா இருக்குதுங்க. நீங்க தனியா ரன் பண்றீங்கன்னா பிரச்சனையே இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா, நான் பார்ட்னரோட சேர்ந்து பண்றேன், எங்க அண்ணாவோட சேர்ந்து பண்றேன், என் தங்கச்சியோட சேர்ந்து பண்றேன் அப்படின்னா அதுல மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வருங்க. நீங்க ஒண்ணு பேசுவீங்க, உங்களோட பார்ட்னர் ஒண்ணு பேசுவாங்க, உங்க பிசினஸ் பார்ட்னர் ஒண்ணு பேசுவாங்க. இதனால சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது நல்லதுங்க. சரிங்களா? ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு பகவான், 11ஆம் இடத்துல சனி பகவான், 2ஆம் இடத்துல புதன் பகவான் ஆட்சி அடைஞ்சிருக்கிறாருங்க. பொருளாதாரத்துக்கு பஞ்சமே இல்லைங்க, நல்லா இருக்குதுங்க. ஆனா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம், சார் எனக்கு தான் சார் தெரியும் நான் படுற கஷ்டம் அப்படிங்கிறது. அப்படி இல்லைங்க, இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. நீங்க அதுக்கான ஒரு முயற்சி எடுங்க. இந்த டைம் பீரியட் எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பொருளாதாரம் நல்லா இருக்குதுங்க. தொழிலா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்குங்க. ஆனா ஒரு சின்ன ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது இருக்கும், சின்ன சின்ன ஒரு தடை அப்படிங்கிறது இருக்குங்க. சரி, இது எப்படி ஓவர் கம் பண்ணி வரலான்னு பாத்துட்டீங்கன்னா விநாயகரோட வழிபாடு பண்ணிக்கோங்க. ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு தடையாகிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு விநாயகர் வழிபாடு எடுத்துக்கிறது நல்லதுங்க. விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு ஒரு முயற்சி எடுக்கிறப்போ மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத ரிஷபராசி என்பவர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா, குடும்பத்துல மட்டும் சின்ன சின்ன ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுங்க. ஏன்னா உங்க ஜென்ம ராசிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனாலங்க கொஞ்சம் நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மாதிரி உங்களோட லைஃப் பார்ட்னர், வாழ்க்கை துணை கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஆனா நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன், நீங்க உங்களோட வாழ்க்கை துணை என்ன சொல்றாங்களோ அதன்படி நடக்கிறது இந்த மாதம் நல்லா இருக்குங்க. ஏன்னா அவங்களோட கைடன்ஸ் கரெக்டா இருக்குங்க. நீங்க ஒரு விஷயத்த அவசரப்பட்டு வேகமா ஒரு முடிவெடுப்பீங்க, அதை உங்களோட வாழ்க்கை துணையை அப்போஸ் பண்ணுவாங்க, வேண்டாம் வெயிட் பண்ணு அப்படின்ட்டு. அதனால உங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுங்க. ஸோ அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க சொல்றதை நீங்க ஒரு மனசுல ஒரு பாயிண்டை எடுத்துக்கிட்டு அப்புறம் நீங்க யோசிச்சு பார்த்துட்டு ஒரு முடிவு பண்றது நல்லதுங்க. அதுக்கு முன்னாடி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது நல்லதுக்கு இல்லை. அதை மட்டும் நீங்க மைண்ட்ல புரிஞ்சுக்கிறது நல்லதுங்க ரிஷபராசி என்பர்களுக்கு. இதுக்கு அடுத்து திருமணம்னு எடுத்துக்கிட்டோம்னா, குருவோட பார்வை 7ஆம் இடத்துல இருக்குதுங்க. 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ஜென்ம ராசிலே இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. கண்டிப்பா வரன் அமையும். உங்களுக்கு ஏற்ற வரன் கண்டிப்பா அமைஞ்சதுன்னா கண்டிப்பா அதை ஏற்படுத்திக்கோங்க. சூப்பரா இருக்குதுங்க. திருமணத்துக்கு எந்த ஒரு பிளாக்கேஜுமே இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலுமே அடுத்த ஸ்டெப் நான் மேரேஜுக்கு எடுத்துட்டு போலான்னு இருக்கேன் சார், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா முதல் 15 நாள் நல்லா இருக்குதுங்க. அந்த டைம் பீரியட்ல வீட்டுல போய் அப்ரோச் பண்ணா கண்டிப்பா வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறத
ரிஷபராசி நண்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து மாணவர்கள் எஜுகேஷன்ல எப்படி போகும் சார் அப்படின்னா, இந்த டைம் பீரியட்ல நல்லா இருக்குதுங்க, ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு ஃபாரின் போய் படிக்கணும், நல்லா இருக்குதுங்க, ஒரு நல்ல காலேஜ் கிடைக்குமா, கண்டிப்பா கிடைக்குங்க. என்ன சின்ன சின்ன போராட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கும், சின்ன ஒரு டிப்ரெஷன் அப்படிங்கிறது இருக்கும். அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது நான் முதலே சொன்ன மாதிரிதான். அவசரப்பட வேண்டாம், ரொம்ப யோசனை பண்ண வேண்டாம், ஓவர் திங்கிங் பண்ணாம இருந்துட்டு ஒரு முயற்சி எடுங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு ஜூலை 17ஆம் தேதிக்கு அப்புறம் மாணவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த் ட்ரபிள்ஸ் அப்படிங்கிறது வருங்க. அவசரப்பட்டு ஒரு முடிவெடுக்க கூடாது அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா யாராச்சும் ஒரு சீனியர்ஸை பக்கத்தில் வச்சுக்கோங்க. அது எய்தர் பேரண்ட்ஸா இருக்கலாம், இல்லை சீனியர்ஸா இருக்கலாம். யாராச்சும் ஒருத்தவங்களோட ஒரு கைடன்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு முயற்சி எடுக்கிறது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது மாணவர்கள் மாணவிகள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து பெண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஜூலை 5ஆம் தேதி சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அந்த சுக்கிரன் கேதுவோட காம்பினேஷன் என்ன பண்ணும்னா நிறைய ஒரு 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 மன வருத்தத்தை கண்டிப்பா கொடுக்குங்க. அதை நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம். எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரியே நடக்குங்க. கொஞ்சம் லேட் ஆகும், கண்டிப்பா அது நடக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் லேட் ஆகும்னா என்ன சார் 2 வருஷம் ஆகுமான்னு கேட்க கூடாது. கண்டிப்பா எல்லாமே நடக்குங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சரி, உங்களோட ஆசைகள் இருக்கும், ஒரு வீடு மனை வண்டி வாகனம் வாங்கலான்ட்டு இருக்கேன் சார் அப்படின்னா, ஒரு இடம் வாங்குனீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த இடத்த வாங்குறதுக்கு முன்னாடி கரெக்டா ஒரு 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 அதை பத்தி எல்லாமே நீங்க விசாரிச்சுட்டு வாங்கிக்கோங்க. மேபி ஜூலை 17ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு விஷயத்த நீங்க வாங்குறீங்க, இடமா இருந்தாலும் சரி, இல்ல செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க கரெக்டா ஒரு பாயிண்ட மிஸ் பண்ணிடுவீங்க. இதனால அவங்க உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். கரெக்டான இடம், கரெக்டான பட்டாசிட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க, அந்த வண்டி கரெக்டான ஒரு ஸ்டேட்ல இருக்கா, இல்ல ஏமாத்தி கிலோமீட்டர்ல ரிவர்ஸ் பண்ணி சும்மா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கிறாங்களா அப்படிங்கறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதாவது ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்றேங்க, சரிங்களா? ரிஷபராசி நண்பர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பூமி வீடு மனை ஏதோ ஒரு புதுசா இருந்தாலும் சரி, நீங்க செகண்ட்ஸ் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல பழைய இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி, கொஞ்சம் கரெக்டா டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணிட்டு வாங்குறது நல்லா இருக்கும். ஏன்னா 8-4 தொடர்பு இருக்குதுங்க. உங்களுக்கு 8ஆம் அதிபதி குரு பகவான், 4ஆம் அதிபதி சூரிய பகவான். அப்ப ஜூலை 17 இருந்து ஜூலை 31 வரைக்கும் ஏதோ ஒரு விஷயம் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது எல்லாமே டாக்குமெண்ட்ல கரெக்டா இருக்கா, இந்த இடம் கரெக்டா இருக்கா, இந்த வண்டி கரெக்டா எல்லாமே சர்வீஸ் எல்லாம் முடிச்சிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அடுத்து ப்ரொசீட் பண்றது நல்லா இருக்குங்க, சரிங்களா? இதுக்கு அடுத்து ஹெல்த் ட்ரபிள்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த டைம் பீரியட்ல வயிறு அடிவயிறு சார்ந்த பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்படுங்க. அதே மாதிரி அல்சர் கண்டிப்பா ஏற்படுங்க. இந்த டைம் பீரியட்ல கோபம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். சில பேர்த்துக்கு பிபி அப்படிங்கிறது ரைஸ் ஆகலாம். ஸோ கோபத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குதுங்க. நீங்க இந்த டைம் பீரியட்ல ரொம்ப ஒர்ஸ்டான டைம் பீரியட் இல்லைங்க. இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது வருங்க. அது ஸ்ட்ரகிளே இல்லைங்க, அது நீங்களா உங்களை யோசனை பண்ணி நம்மளால முடியாதோ அப்படிங்கிற மாதிரி நீங்களே திங்க் பண்ணிக்குவீங்க. ஸோ இந்த டைம் பீரியட்ல ஓவர் திங்கிங் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. கோபத்தையும் வேகத்தையும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு பொறுமையா நிதானத்தோட ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வெற்றி அடையலாம். கொஞ்சம் ஹெல்த் டேக் கேர் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து சீனியர்ஸ்க்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க, உங்களோட ஹெல்த் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஆல்ரெடி ஏதோ ஒரு மெடிசன் போய்கிட்டு இருக்குன்னா அதை கரெக்டாக கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஒரு மாஸ்டர் செக்அப் எடுத்துக்கோங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணலான் இருக்க சார், தாராளமா பண்ணலாங்க, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் அதை பத்தி ஒரு புரிதல் அப்படிங்கிறது இருக்கணுங்க. யாரோ ஒருத்தங்க சொல்றாங்க அப்படின்ட்டு கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம போயிட்டீங்கன்னா அது பெரிய ஒரு டிராபேக்கா ஏற்பட்டுறலாம், சரிங்களா? அப்போ ஒரு விஷயத்துக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி கரெக்டா யோசனை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் இருக்குதுங்க. எல்லாமே நல்லா இருக்குதுங்க. உங்களுக்கு ப்ரொமோஷன், தொழில் நல்லா இருக்குதுங்க, குடும்பம் நல்லா இருக்குது. என்ன சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், அந்த கோபதாபங்கள் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லா இருக்கும், அதை அனுசரிச்சு போறது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடு மனை வண்டி வாகனம் இது எல்லாமே மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த விஷயத்த ப்ரொசீட் பண்றது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத ரிஷபராசி நண்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட வீடியோஸை பார்த்துட்டு இருக்கிறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.